Hi guys, welcome back to my channel with a sweet home. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியா அதே சமயத்துல ஈஸியாவும் சிம்பிளாவும் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கீரை புலாவ் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா கீரை தாங்க. நம்ம யூசுவலா பொரியலோ இல்லனா கூட்டு குழம்பெல்லாம் கீரைல வெச்சோம் அப்படினா இல்ல பருப்பு கீரைலாம் வெச்சோம்னா அத வந்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. சோ அதுக்கு பதிலா கீரை புலாவ் மாதிரி இந்த ஒரு டிஃபரண்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு காலியாய் தான் வரும். ரொம்ப ஹெல்த்தியாவும் ஆச்சு, அதே சமயத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த ரெசிபி இருக்கும். சோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை, நீங்க பாலக்கீரை இல்ல தண்டங்கீரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரைஸ் வந்து ஒரு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க ஆர்டினரி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க வேண்டாம், இதை உடனே செஞ்சிடலாம். சோ அதனாலதான் சொன்னேன் இது இன்ஸ்டன்டா நீங்க வந்து செய்யலாம். சோ கீரையை மட்டும் ப்ரீவியஸ் டேவே வந்து நீங்க வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது காலையில ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். சோ ஒரு கேஸ் ஸ்டவ்ல நீங்க ரைஸை வச்சுட்டு இன்னொரு கேஸ் ஸ்டவ்ல வந்து நீங்க கீரையை வணக்கிட்டீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ் தாங்க ஆகும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ இந்த ரைஸ் கூட 2 டம்ளர் கொஞ்சமா குறைவா, அதாவது 1.25 இருந்து 2 அளவுக்கு தண்ணி ஊத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அரிசி வந்து உதிரி உதிரியா வரதுக்காக. பொதுவா பாஸ்மதி ரைஸை வந்து குக்கர்ல இந்த மாதிரி தனியா நம்ம குக் பண்றோம்னா அது குழஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, 2 விசில் விடுங்க, உதிரி உதிரியா வருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோ இது வேகிற அதே டைம்ல நம்ம வந்து இன்னொரு கேஸ் ஸ்டவ்ல கீரையை வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து சூடானவனே நீங்க அதுல வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா நீங்க வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ண உடனே நீங்க வந்து பொரியல் செய்யும் போது கீரைக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போடுவோம். பட் இது வந்து பிளேவர்ஃபுல்லா இருக்க போது அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா 2 பட்டை, கடுகு உளுத்தம் பருப்பு எதுவுமே வேணாங்க. எண்ணெயில வந்து 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு மராட்டி மொக்கு, நீங்க பிரியாணி இலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் நம்ம வந்து வணக்கிக்கலாம். சோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்குங்க. இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி நல்லா வணங்கி வரும்போது இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கீரையை வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இப்போ ஒரு கட்டு கீரை இவ்வளோ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா மூடி வச்சிருங்க. இது வந்து வேகட்டும். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ரைஸ் வெந்துரும். அதுல 2 விசில் விட்ட உடனே நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா உதிரியா ரைஸ் நல்லா வந்து வெந்திருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து உதிரியா நல்லா சூப்பரா இருக்குங்க. இது ஒரு 4 ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து நீளமா பிரேக் ஆகாம இருக்கு அரிசி. இப்போ கீரை பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி விட்டு வருது பாத்தீங்களா, இந்த தண்ணி அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன உடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்க வந்து ரைஸை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சோ கலரும் மாறவே இல்லை. இது கூட வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க சில்லி பவுடர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா பொருள் பாத்தீங்கன்னா வெறும் சில்லி பவுடரும் மஞ்சள் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இது வந்து நல்லா சுண்டி வந்த உடனே இந்த ரைஸை போட்டுட்டு கூடவே உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோ சூப்பரா வந்து ரொம்ப வாசனையான ஒரு கீரை புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. யூசுவலா கீரையில யாரும் புலாவ் செய்ய மாட்டாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.